வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான காளான் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க மட்டன் சுவையில் நம்ம சூப்பரான ஒரு பிரியாணி செய்யலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். அதுக்கு வந்து நான் அந்த பவுலில் வந்து 3/4 பவுல் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இது நமக்கு அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூட கறி மசாலா பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இது கூடவே 3 ஏலக்காய், 3 லவங்கம். இது இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது கூட நம்ம பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது பெரிய வெங்காயம் வந்து பெருசாக இருந்ததுனால 2 வெங்காயம் சேர்த்துறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 வெங்காயம் சேர்த்துக்குங்க. இது வந்து அரிசியோட அளவு எவ்வளோ இருந்தது அப்படின்னா கரெக்டாக 400 கிராம் இருந்தது. நமக்கு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா சேர்த்துட்டேன். இப்போ இதுவும் நல்லா பச்சை வாடை போகிறதாட்டி நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே வந்து 3 மிளகா நீல வாக்கில் வந்து சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டு நமக்கு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போ இது கூட நம்ம வந்து காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது மட்டும் 2ஆக வகுத்துக்குங்க. இப்போ நல்லா அந்த மசாலா எல்லாத்தையும் காளான் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிலே நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா களைஞ்சி தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இப்போ நான் கொஞ்சம் கூட தண்ணி வந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே. இப்போ வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோம்னா ஒரு கப்பில் வந்து 3/4 கப்பளவு எடுத்தோம். அப்போ நம்ம வந்து அதே கப்பிட்ட 2 3/4 எடுக்கணும். 2 3/4 எடுத்தால் நமக்கு 1.5 கப்பு வரும். நான் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக 1க்கு 2 நம்ம அரிசி, 1 மடங்கு அரிசி எடுத்தோம்னா 2 மடங்கு அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு லெமனில் கால் லெமன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்குவோம். ரொம்ப வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் வச்சுடுங்க. இப்போ நமக்கு 2 விசில் வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இது ப்ரெஷர் போயிடுச்சு. ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சூப்பரான பிரியாணி இதாகிடுச்சு. இப்போ வந்து லேசாக வந்து எப்போவுமே பிரியாணி சூடாக இருக்கும்போது கரண்டியை வச்சு போட்டு கிளறி இது பண்ணிடாதீங்க, கிண்டிடாதீங்க. லேசாக இது மட்டும் எடுத்து விடுங்க.
பாருங்கள் சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கரண்டிட்டு இது பண்ணி விடலாம். என்கிட்ட நம்ம காளான் எல்லாம் மேலே இருக்குது, மசாலாலாம் கீழே இருக்க மாட்டோம் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி விடுங்க. பாருங்கள் அவ்வளோதாங்க. சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.